ஹாய் ஃப்ரெண்ட், டைம் பாஸ், ஃபேமிலி. இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருந்து நம்ம எதாவது சம்பாதிக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் யோசிப்பாங்க. நான் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். என்ன பிஸ்னஸ்னால், அதிரசம், முறுக்கு, சோமாசு, ரவை லட்டு, அப்புறம் வந்துட்டு நம்ம சீமந்தத்துக்கு செய்வோம் பாருங்கள், அந்த வேர்க்கடலை உருண்டை, இதெல்லாம் செய்து தரப்படும். இது செய்யலாம், ஒரு ஐடியா வந்து செய்து தரப்படும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஒரு போர்டில், சாதாரண ஒரு போர்ட்லேயே எழுதி, நான் வந்து இந்த 5 ஐட்டமும் வீட்லேயே பலகாரம் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் போட்டு, நான் அந்த பேங்க்குக்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க, பேங்க் ஆண்ட வரவங்கெல்லாம் பார்ப்பாங்க, அதனால் அங்கே போட்டேன். அடுத்தது வந்து நான் வந்து கல்யாண சத்திரம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல போட்டேன். அப்புறம் இந்த ஜனங்க எங்கே நடமாட்டம் இருக்கோ அந்த இடத்துலலாம் போர்டு அங்கங்கே போட்டேன். இது என்னாச்சு, நான் போட்டு உடனே எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்தது, இது மாதிரி வீட்டிலே செஞ்சு தரீங்களா அப்படின்னு. சரி, வீட்டிலே செஞ்சு தரேங்க ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பிடிச்சி செய்ய ஆரம்பித்தேன். நல்லா பிக்கப் ஆச்சு. நல்லா சீமந்த ஆர்டர் வரும், கல்யாணம் இப்போ மேரேஜுக்கு வரும், அப்புறம் வந்து ஒரு பண்டிகை எல்லாத்துக்குமே, தீபாவளிலாம் பயங்கரமாக ஆர்டர், என்னால் செய்ய முடியல, அந்த அளவுக்கு ஆர்டர் வந்தது. நல்லா செஞ்சேன், 2 வருஷமாக நல்லா சூப்பராக செஞ்சுட்டு இருந்தேன். நல்ல வியாபாரம், நல்லா கலெக்டர் வீட்டில் கூட, நாங்கள் இருக்க ஏரியாவில் கலெக்டர் வீட்டில் கூட அவங்க வந்து அங்கே வேலை செய்யணும் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் ஊருக்கு ஆர்டர் பண்ணி வந்து கார்லேயே வந்து வாங்கி போனாங்க. எல்லாருமே காரில் வந்து வாங்கி போனாங்க. ஆனால் எல்லாமே பாருங்கள், நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் போட்டு செஞ்சேன். முதல்ல நான் மட்டும் தான் செய்வேன். அதுக்கப்புறம் என்ன முடியல, ஒரு ஆள் போட்டு செஞ்சேன். சூப்பராக வியாபாரம் ஆச்சு. 2 வருஷம் நல்லா ஓடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எங்கள் பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. ட்வின்ஸ் குழந்தை பிறந்தனால நான் அந்த தொழிலை விட்டுட்டேன். என்னால் செய்ய முடியல. சரி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் விட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அதனால தான் என்னால் செய்ய முடியல. இப்போ எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கி நான் நம்பரை எழுதி போட்டேன் பாருங்கள், அந்த நம்பரை இன்னமும் ஃபோன் பண்ணி எனக்கு அதிரசம் முறுக்கு ஆர்டர் வேணும்னு கேட்குறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இல்லைங்க இப்போ செய்யறது இல்லைங்க, நான் செய்யும்போது சொல்கிறேன் அப்படி தான் சொல்கிறேன். அதனால் வந்து சூப்பர் நல்ல பிஸ்னஸ் அதுங்க. என்னால் செய்ய முடியலன்ற, இப்போ கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கா, என்னால் செய்ய முடியல, குழந்தைங்கள பார்த்துக்க முடியல, மற்றபடி ஒன்றுமே இல்லை, குழந்தை வச்சு செய்ய முடியல. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு ஃப்ரெண்டுங்களும், ஒவ்வொரு லேடிஸும் சொல்கிறேன், நம்ம சுயமாக யார் கஷ்டம் தேவையில்லை, நம்மளே வீட்டில் சூப்பராக செய்யலாம். பாதிக்கு பாதி லாபம் வரும். அதிரசம், முறுக்கு, சோமாசு, ரவலடி எல்லாமே உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் வரும். நீங்கள் பக்கம் பசங்க ஃப்ரெண்டு கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கின்னு அவங்களுக்கு கூலி கொடுத்துடலாம், நல்லா ஆர்டர் போகிறத பொறுத்து. ஏன்னா இப்போ வந்து பேக்கரிலாம் வாங்குறதுக்கு எல்லாமே யோசிக்கிறாங்க. வீட்டிலே செய்து தரப்படும் சொல்லும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா அப்படி தான் என்கிட்ட வந்தாங்க, வீட்டிலே செஞ்சு தரேன்னு எல்லாம் ஆர்வமாக வந்தாங்க வாங்குறதுக்கு என்கிட்ட. நம்ம அதுவும் இல்லாமல் பேக்கரியோட கம்மியாக தான் நம்ம கொடுப்போம். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக செஞ்சேன், நல்லா இருந்தது. அந்த ஒரு ஐடியா நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னால் இப்போ செய்ய முடியலன்னா, செய்ய ஆரம்பிச்சுட்டா மறுபடியும் எல்லாம் பிக்கப் ஆகும். இப்போ எனக்கு ஃபோன் வந்துட்டு தான் இருக்குது, டச்சில் தான் இருக்காங்க. நான் இதை செய்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் மேடம் ஏன் செய்யலை கேட்டுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இது கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி செஞ்சு பாருங்களேன். அதிரசம், முறுக்கு, சோமாசு, ரவை லட்டு, இந்த 5 ஐட்டம் அவங்களால முடிஞ்சது. இந்த சீமந்த ஆர்டர்லாம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மாதத்துக்கு ஒரு 2 வந்தால் கூட போதுங்க சீமந்த ஆர்டர். மேரேஜ் வந்து 2, 3 வந்தால் கூட போதும். அப்படியே சம்பாதிச்சிட்டே போயினே இருக்கலாம். நல்ல பேர் ஆகிடும், பிக்கப் ஆகிடும். நீங்கள் கடைக்கெல்லாம் போகிறதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம், கடைக்கெல்லாம் நான் போடல. கடைக்கு நம்ம செஞ்சு போனால் லாபம் வராது. அதனால் நம்ம சொந்தமாக வீட்டிலே செய்கிற பாருங்க, அது செம்ம லாபம் வரும். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் இப்போ செய்ய முடியல, ஆனால் நல்லா நான் 2 லட்சம் கிட்ட சம்பாதிச்சேன். 2 வருஷத்துலேயே நல்லா 2 லட்சம் நல்லா சம்பாதிச்சேன். பாதி லாபம். ஹோல்சேலாக வாங்கிக்கணும். வெள்ளம்லாம் நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கணும். வெள்ளம் ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு வச்சிங்களேன், நல்ல லாபம் வச்சு விற்கலாம், சூப்பராக செய்யலாம். இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல சூப்பர் பிஸ்னஸ்ஸு. உங்களுக்கு இது ஐடியா இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் செஞ்சு பாருங்கள். வேறு ஏதாவது ஐடியா வேணாலும் உங்களுக்கு எனக்கு கமெண்டில் போடுங்க. அக்கா எனக்கு செய்யணும் ஐடியா இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியல, அதோடைய ஐடியா நிறையா இருக்குது. ஏதாவது வேணும்னா எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நானும் செய்ய போகிறேன். உங்கள் ஆசையாக பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.